குளோனிங் ஹியூமன்ஸ்ல குளோனிங் சாத்தியமா? இந்த கோட் படத்துல குளோனிங் கான்செப்ட் பார்த்திருப்போம். உண்மையிலேயே நம்ம ரியல் லைஃப்ல ஒரு கோட்டை தான் ஃபர்ஸ்ட் டைம் க்ளோன் பண்ணிருக்காங்க தெரியுமா? கோட் இல்லனே, அது ஷீப். ஸோ அது பேர் வந்து டோலி. 1996ல இதை பண்றாங்க. இது பண்றதுக்கு வந்து 3 கோட் தேவைப்படுது. ஷீப் 3 ஷீப் தேவைப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெரைட்டியா ஒரு ஷீப் எடுத்துக்கிறாங்க. அது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் பிளாக் ஃபேஸ் ஷீப்னு சொல்லிட்டு ஒரு ஷீப் எடுத்து அதுல இருக்க எக் எடுத்துக்கிறாங்க. அதுல அந்த எக்குள்ள இருக்க எல்லா டிஎன்ஏவும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது ஒரு ஷீப் வெரைட்டி எடுத்துக்கிறாங்க. அது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபின் டாரஸ்ட்னு சொல்ல போற இன்னொரு வெரைட்டியான ஒரு ஷீப் எடுத்து அதுல இருந்து ஜொமேட்டிக் செல் எடுத்து அந்த ஜொமேட்டிக் செல்லை அந்த ஃபர்ஸ்ட் வெரைட்டியோட ஷீப் இருக்குல்ல அதோட எக் செல்ல வந்து எலக்ட்ரிக் ஷாக் மூலமா ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஃபியூஸ் பண்ண அந்த எம்ப்ரியோ சிஸ்டம் இருக்குல்ல அதை கிரியேட் பண்ணி இன்னொரு அதாவது தேர்ட் வெரைட்டியான ஒரு ஷீப் 3வது ஷீப் எடுத்து அதுக்குள்ள வச்சிடறாங்க. அதுதான் இப்போ சரகேட் மதர், அதாவது வாடகை தாய். அந்த சரகேட் மதர் மூலியமா தான் இப்போ நம்மளுக்கு அந்த டோலி நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம என்னதான் இதில் 3 ஷீப் யூஸ் பண்ணியிருந்தாலுமே நம்ம டோலி பார்க்க யார மாதிரி இருக்கும்னா இந்த 2வது யூஸ் பண்ணோம்ல ஃபின் டாரஸ்ட்ங்கிற ஒரு ஷீப் இருக்கும்ல அதை மாதிரி தான் நம்மளோட டோலியும் இருக்கும். ஏன்னா அதோட செல்லை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணிருப்போம். இந்த மெத்தடை வச்சு நிறைய அனிமல்ஸ் வந்து இது பண்ணிருப்பாங்க. ஹார்ஸா இருக்கட்டும், பூனை, டாக், இதை வந்து நிறைய வச்சிருப்பாங்க. நம்ம ஹியூமன்ஸ் வச்சு இந்த மெத்தட் வச்சு ஹியூமன்ஸ் க்ளோன் பண்ண முடியுமா? ஐயோ ப்ரோ, அது நான் சொல்றேன். பேசிக்கலி ஹியூமன் க்ளோனிங் வந்து இப்போதைக்கு இம்பாசிபிளான ஒரு விஷயம். நாட் ஓன்லி எத்திக்ஸ் ஸ்டாப் ஹியர், இது வந்து இட் ஹாஸ் லோ சக்சஸ் ரேட். நீ சொன்ன மாதிரி அந்த டோலிங்கிற அந்த க்ளோன் இருக்குல்ல அதுதான் அந்த ஷீப்பை க்ளோன் பண்றதுக்கு வந்து 275 டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகி 276 டைம் தான் அந்த க்ளோன் வந்து பண்ணாங்க. ஹியூமன்ஸை க்ளோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கூட ரிலேட் ஆன ஒரு அனிமல் மங்கி. ஸோ அந்த மங்கியை வந்து க்ளோன் பண்ணுறது 80+ டைம்ஸ் வந்து அதை க்ளோன் பண்ணி 2 க்ளோன் தான் வந்து சக்ஸஸ். அனிமல்ஸ்க்கு இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் இருக்குன்னா ஹியூமன்ஸை க்ளோன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதில் எத்தனை சரகேட் மதர் தேவைப்படுவாங்க. அதனாலேயே நிறைய பேர் அவங்களுக்கு என்ன வேணா ஆகலாம். அதனாலே நிறைய கண்ட்ரீஸில் அதை பேன் பண்ணியிருக்காங்க. வெல், நம்ம அதையும் தாண்டி இப்போ க்ளோன் ஒரு காப்பி என்னை பற்றி எடுக்கணும்னு சொன்னால் அது இந்த கோட்டார் வியாபாரி படத்தில் வர மாதிரி மிஷின் வச்சு யூஸ் பண்ணல எடுக்க மாட்டாங்க. ஒரு சரகேட் மதர் கண்டிப்பாக தேவை. இப்போ என்னையே ஒரு க்ளோனாக யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. வெல், சொல்கிறது கேளு, எடுத்த உடனே அது என்ன மாதிரியே இருக்காது ஒரு க்ளோன். ஸோ அதுக்கும் ஒரு மதர் தேவைப்படுது. அது பேபிலேருந்து க்ரோத் ஆக தான் என்ன மாதிரியே இருக்கும். இது என்னோட க்ளோனா இருக்கிறது காட்டியே என்கிட்ட இருக்க எல்லா கேரக்டருமே இது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையுமே இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் என் கேரக்டரோட இது சிங்க் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த இப்போ இருக்க நம்ம டெக்னாலஜியை வச்சுட்டு க்ளோனிங்கிறது முடியாத ஒரு விஷயம். என்ன பாய்ஸ், வீடியோலாம் எடுத்தாச்சா? எஸ் மாஸ்டர், சேவ் மட்டும் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரியே இருந்திருக்குமே. கரெக்டாக இருக்கும். கரெக்டு தான். Here we go guys.